ஸோ ப்ளூரல் வரும்போது meine hobbies meine Freunde. ஸோ இப்படி தான் வரணும். ப்ளூரலில் இருக்கும்போது meine hobbies meine Freunde அப்படி. ஸோ lesen Sie und ergänzen Sie die Verben. ஸோ இங்கே வந்து அவங்க என்ன வேர்ப் இருக்கோ இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸ்பீலன், லீஸ்ட், ரைசன், ஜிங்ட், கோக்கர், ஜாகன் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து என்ன வரணுன்றது நீங்கள் fill in the blanks. இந்த பிளாங்க்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இஷ், கோக்கே, கேன். இஷ் வந்தால் ஈல எண்ட் ஆகணும்னு நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஷ் வந்தால் ஈல எண்ட் ஆகணும். ஸோ ஓகே, அதெல்லாம் அப்புறமா கூட மறுபடியும் கற்றுக்கலாம். ஸோ அடுத்ததுக்கு என்ன வரும்? டாம் அண்ட் இஷ் டேஷ் கன் வியர் லீபன் பாரிஸ். இங்கே மேலே கொடுத்துருக்க வேர்ப் எந்த வேர்ப் வரும்? சூப்பர். ரைசன். Raisin. Okay. Raisin is traveling. So Tom and I like to travel. We love Paris. அடுத்தது Betty und Bücher sie dash gern. Lesen. Sie liest gern. Okay. யார் சொல்றா இந்த ஆன்சர்ஸ்? Raisin least யார் சொன்னா? Dina. Okay. Ben dash tall. Saint tall. Eine Sensation. We are Joggen. Okay. Peter, Markus und Fußball. Sie Sie spielen. Super. Very good. நல்லா பண்ணீங்க. So spielen னா to play. Lesen னா least வரும். So ஏதாவது verb வந்துச்சுன்னா அதை எப்படி கான்ஜுகேஷன் பண்ணணும்னு கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதனால தான் நேற்று நிறைய பேர் வரலன்னு நான் கிளாஸ் எடுக்கல. ஸோ நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இஷ் டு எர்எஸ்சி. நான் இதை என்ன சொல்லியிருக்கேன்? சிங்குலர். சிங்குலரில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது ஃபர்ஸ்ட் பர்சன், ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், இது தேர்ட் பர்சன். சரிங்களா? அதே மாதிரி இதுவும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இது எங்கன்னா ப்ளூரல்ல. இது ப்ளூரல். ப்ளூரல்ல வியர்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். வியர் அப்படின்னா நம்ம. இயர்னா நீங்க. உங்க எல்லாரையும் நான் சொல்லணும்னா இயர் சொல்வேன், நீங்க. ஜி வந்து அவங்க, வேற யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க தேர்ட் பர்சனை பத்தி, நிறைய பேர் ஒரு குரூப்பை பத்தி பேசணும்னா ஜி. இது ஃபார்மல்ல. ஸோ இந்த எண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஷ்னா எதுல எண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்? டூ வந்துச்சுன்னா எஸ் ஜி வந்துச்சுன்னா அதே மாதிரி வியர். வியர் வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். வியர்னா இஎன்ல எண்ட் ஆகணும். இயர் வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும். ஜி என்ன ஜி? ஃபார்மல் ஜி வந்தாலுமே, அந்த தேர்ட் பர்சன் ஜி வந்தாலுமே நம்ம இஎன்ல எண்ட் ஆகணும். ஸோ வியர் வந்துச்சுன்னா இஎன்.
இயர் இயர் வந்துச்சுன்னா டி. ஜி வந்துச்சுன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் எதுவா இருந்தாலுமே இஎன். நல்லா கவனமா பாருங்க, 3 ஜி இருக்கு. ஜி என்றது எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஒரு ஜி வந்து ஷி, ஒன்னு வந்து ஷி, இன்னொன்னு வந்து ஃபார்மல் யூ நீங்க, இன்னொன்னு வந்து தே அவங்க, தே. ஓகேவா? ஞாபகம் வச்சிருப்பீங்களா? எஸ் மேம். ஓகே. இங்க verb வந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க? இதுக்கு என்ன பேர் சொல்வாங்கன்னா கான்ஜுகேஷன். நான் ஜெர்மன்ல டைப் பண்றேன். கான்ஜுகேஷன். சரிங்களா? ஸோ ஜெர்மன்ல இதுக்கு இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மாத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேஷன். இங்கிலீஷ்லயும் கான்ஜுகேஷன் தான், ஆனா கேக்கு பதிலா சி வரும். சார் நீங்க கூகுள்லயே நீங்க டைப் பண்ணிட்டு ஏதாவது கான்ஜுகேஷன் வரணும்னா காமன் கான்ஜுகேஷன் பண்ணுங்க அப்படின்னாலே இங்க பாருங்க நிறைய பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாம் வரும். இது எல்லாமே தேவையில்லை, பிரசன்ட் டென்ஸ்ல தான். ஸோ இந்த பிரசன்ட் டென்ஸ்ல வந்து இஷ் காமன், do comst, ஏர் வந்தா காம்ட், வியர் காமன், இயர் காம்ட், ஜி காமன், அப்படியே வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி லேசன் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்க, இஷ் லேசர், டு லீஸ்ட். ஸ்பெல்லிங் மாறுது இல்லைங்களா? ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுதா? ஏர் லீஸ்ட், வியர் லேசன், இயர் லெஸ்ட், ஜி லேசன். ஸோ எந்த வேர்பு வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர்பு போட்டுட்டு கான்ஜுகேஷன் போட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். எல்லாத்துலேயும் வரும். சிம்பிள், பாஸ்ட், ப்ரெசன்ட் எதுவுமே நமக்கு இப்போ தேவை கிடையாது. இப்போ என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரேசன்ஸ். இன் ஜெர்மனில் ப்ரேசன்ஸ் அப்படின்வாங்க ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு. ஸோ நீங்கள் இது இப்படி கற்றுக்கோங்க. எல்லாமே வேர்ப் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கு நீங்கள் இதை தான் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி இங்க என்ன எண்டிங் வரணும் நீங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? அவங்க வேர்ப் கொடுத்துட்டாங்க, எண்டிங் மட்டும்தான். எண்டிங் எதை வச்சு போடுவீங்க? இஷ், டு, எர், எஸ், ஜி, வியர், இயர், ஜி. இதுல எது அந்த சென்டென்ஸ் வந்தாலுமே அதுக்கு நம்ம எப்படி கான்ஜுகேஷன் பண்ணி போடணும்னு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லுஸ்டிஷ், ஜிங் டேஷ் டு ஆக் சோ குட். ஸோ இங்க என்ன எண்டிங் வரணும்? இங்க எஸ்டி. ஜிங்ஸ்ட். அப்புறம் பாரிஸ், ஸ்பிரிஷ் டு பிரான்சோசிஷ். அப்புறம் ஸ்பீல், ஜி வர்க்லிஷ், ஃபுட்பால். ஆல்ரெடி கொடுத்துருக்க பிக்சர்ஸை கூட நீங்க ரெஃபர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ ஃபுட்பால் யார் விளையாடுறா? இந்த 2 பர்சன்ஸ் விளையாடுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படின்னா 2 அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது. ஸோ இஎன், ஸ்பீலன், ஜி வர்க்லிஷ், ஃபுட்பால். அப்புறம் காக், வியர் அமோக்கன் அண்ட் ஸ்பெகெட்டி. Okay. Ich lese im Moment ein Buch von. அப்புறம் jog, ear, morgen auch. ஸோ நீங்க இது வந்து நல்லா கத்துக்கணும். இந்த எண்டிங் கத்துக்கிட்டாலே நீங்க வந்து வேற எதுவுமே தெரியலனாலும் நீங்க போட்டுடலாம். இப்போ என்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு அப்படின்னா, இங்க கொடுத்துருக்க எல்லா வேர்பும் இருக்கு இல்லைங்களா? நீங்க இஷ், டு, ஏரசி இந்த டேபிள் மாதிரி போட்டுட்டு இதுக்கு கான்ஜுகேஷன் இந்த மாதிரி டேபிள் எல்லா வேர்புக்கும் போட்டு எழுதிட்டு எனக்கு அனுப்பணும். சரிங்களா?
Okay, ma'am. ஏன்னா பேப்பர்லயோ பென் புக்ல நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்க தயவுசெய்து. இதுக்கு நோட் புக்ல எழுதிட்டு அதை எனக்கு போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்பணும். எனக்கு தனியா அனுப்பக்கூடாது, குரூப்ல அனுப்பணும். Okay, ma'am. ம் சரிங்க. அடுத்தது ஓகே. கேம் வி ஆர் இன் ஸ்கீனோ அப்படின்னா சினிமாக்கு போலாமா அப்படின்னு கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்பீங்க இல்லையா, படம் பார்க்க போலாமா, காஃபி குடிக்க போலாமா, சாப்பிட போலாமா. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு எப்படி நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இது டேஸ் இது நல்லா படிச்சுக்கோங்க. மோன்டாக்னா மண்டே, மோன்டாக், டின்ஸ்டாக், மிட்வோக், டோனஸ்டாக், ஃப்ரைடாக், ஜாம்ஸ்டாக், ஜோன்டாக். மோன்டாக் நல்லா கேட்டுக்கோங்க. மோன்டாக், டின்ஸ்டாக், மிட்வோக், டோனஸ்டாக், ஃப்ரைடாக், ஜாம்ஸ்டாக், ஜோன்டாக். ஸோ இன்னைக்கு என்ன டாக்? Welcher Tag ist heute? Donnerstag. Donnerstag. சூப்பர் சூப்பர். Donnerstag. இப்ப நம்ம டே சொல்லும் போது ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா அம் மோன்டாக், ஆன் மண்டே. எப்போ கிளாஸ் இருக்கு? நாளைக்கு. அம் ஃப்ரைடாக். சரிங்களா? அம் சேர்த்துக்கணும் கூட. ஓகே, இப்போ இந்த கான்வர்சேஷன் நான் ப்ளே பண்றேன். ஒன் கேன் சோஃபி உன் பெட்டி இன் ஸ்கீனோ. சோஃபி பெட்டி ரெண்டு பேரும் எப்போ சினிமாக்கு போறாங்க? Gehen wir ins Kino? Ja, gern. Wann? Am Samstag? Nee, das geht leider nicht. Am Mittwoch? Ja, super. So, என்னைக்கு போறாங்க? நல்லா கேளுங்க, எண்ட் வரைக்கும் கேட்டு பதில் சொல்லுங்க. Gehen wir ins Kino? Ja, gern. Montag, ma'am. Wann? Am Samstag? Nee, das geht leider nicht. Am Mittwoch? Ja, super. எப்போ போறாங்க? மிட்வாக். ஃபர்ஸ்ட் ஜாம்ஸ்டாக் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறமா அன்னைக்கு முடியாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறமா எப்போ போறாங்க? மிட்வாக். So am Mittwoch. Okay. Wie heißen die Wochentage in Ihrer Sprache? So அது உங்க லாங்குவேஜ்ல வீக் டேஸை என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு டோன் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு டோன் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு டோன். ஸோ கேன் வி ஆர் இன் ஸ்கீனோ. யா கேன். கேன் வி ஆர் அம் சோன்டாக். ஸோ சண்டே போகலாமா? நைன் தஸ் கேட் லைடர் நிஷ்ட். லைடர் நிஷ்ட்னா தஸ் கேட்னா தட் ஓகே அப்படின்ற மாதிரி. வெறுமனே தஸ் கேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்னைக்கு முடியும், ஓகே போகலாம், ஓகே சொல்ற மாதிரி. ஓகே, தட்ஸ் பாசிபிள். ஸோ தட்ஸ் பாசிபிள். That's possible. Das geht leider nicht. இல்ல das geht nicht இல்ல das geht leider nicht. Das geht nicht. அன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு das geht nicht. இல்லனா das geht leider nicht அப்படின்னா unfortunately not possible. Unfortunately என்னால வர முடியல. So das geht nichtனா அது டைரக்டா என்னால முடியாது போன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா das geht leider nicht உங்களுக்கு ஆசையா இருக்கு ஆனா முடியல, unfortunately சாரிப்பா என்னால வர முடியலப்பா அப்படின்னு சொல்றதுக்கு das geht leider nicht. Wann gehen wir? So எப்போ போலாம்? Am Montag. Was machen wir am Montag? Wir gehen ins Kino. So was machen wir am Montag? Monday என்ன பண்ண போறோம்? We are going ins Kino. We are going to the cinema.
ஸோ இப்போ இந்த சாட்ஸ் மெலோடி கேட்டு பாருங்க. 1. Gehen wir ins Kino? Ja, gern. 2. Gehen wir am Sonntag? Nein, das geht leider nicht. 3. Wann gehen wir? Am Montag. 4. Was machen wir am Montag? Wir gehen ins Kino. கேட்டிங்களா இப்போ? ஸோ அடுத்தது lesen Sie den Dialog zu zweit achten Sie auf die Satzmelodie. ஸோ இந்த மெலோடியை வச்சுட்டு இந்த டோனை வச்சுட்டு நம்ம இந்த கொஷின்ஸ் கேட்கணும். மேலே நம்ம ஒரு ஆடியோ கேட்டிங்க இல்லையா, அதே ஆடியோ தான் இது. Gehen wir ins Kino? Ja, gern. Wann? Am Samstag? Nee, das geht leider nicht. Am Mittwoch? Ja, super. ஸோ இப்படி தான் நீங்கள் எதோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் யார்கிட்டயாச்சும்னா நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 அப்படின்னு சொல்கிறதுக்கு 9னா நோ இல்லைங்களா, அந்த 9 சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நீ, நோ, ந இது எல்லாமே 9ன்னு தான் அர்த்தம். சரிங்களா? எதா கேட்டால் ந அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லை நீ இல்லை நோ அப்படின்னு சொன்னாலே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பவேரியா, ஆஸ்ட்ரைஷ், அங்கெல்லாம் ஆஸ்ட்ரியாவில் எல்லாமே ந அப்படின்வாங்க நோ சொல்றதுக்கு. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து சேம் டைலாக் தான். ஓகேவா? தீனா தீனா ரெடியா இருக்கீங்களா? தீனா இருக்கீங்களா இல்லையா? வெற்றி இருக்கீங்களா இல்லையா? யாரு வெற்றியா? ஓகே வெற்றி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் நான் பேசுறேன், செகண்ட் லைன் நீங்க பேசணும். ஓகேவா? இந்த டயலாக். Okay, ma'am. Gehen wir ins Kino? Ja, then on. Am Samstag? Wie das geht leider nicht. Am Mittwoch? Ja, super. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மற்ற இன்ஸ் கீனோக்கு பதிலாக இதில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இன்ஸ் ரெஸ்டாரண்ட், இன்ஸ் கேஃபே, இன்ஸ் ஸ்விம்பாட், இன்ஸ் ஸ்டாடியோன், இன்ஸ் தியேட்டர், இன்ஸ் மியூசியம். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் தான் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசி ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியாது இல்லைங்களா ஆன்லைனில். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். Gehen wir ins Restaurant? Ja, gern. Wann? ஸோ டே வந்து எது வேணாலும் சொல்லலாம். Am Mittwoch? Nee, das geht leider nicht. Am Freitag? Ja, super. சேம் இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்ல நல்லா கேட்டுக்கங்க. நீங்க பிராக்டிஸ், நீங்க சத்தமா நீங்க சத்தமா பேசி பிராக்டிஸ் பண்ணாதான் இது வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணலைன்னா நம்ம படிக்கிறது வேஸ்ட். சரிங்களா? நான் சொல்றேன்றதுக்காக சொல்லக்கூடாது, நீங்களாவே பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் லெசன் தான். ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பேச தெரியுது இல்லைங்களா, கொஸ்டின் கேட்க தெரியுது இல்லைங்களா, எப்படி இருக்கிறீங்க எல்லாமே கேட்க தெரியுது. ஸோ அது இந்த டைலாக் ஃபுல்லாகவே பக்காவாக ஞாபகம் இருந்தணும். இப்போ நான் செகண்ட் லெசனில் என்ன, ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஒகாபுலரி, ஃபோட்டோகிராஃபியரன், சிங்கன், காக்கன், ஸ்விம்மன், ரைசன், ஸோ அது எல்லாமே படித்து வச்சுக்கணும். இப்போ என்ன, டீன்ஸ்டாக், மோன்டாக், டீன்ஸ்டாக், மிட்வோக் அது படிச்சுக்கணும். அப்புறம் வேர்ப் கான்ஜுகேஷன் அது கற்றுக்கணும். இப்போ டைலாக் பேசுறது, கெயின் வியர், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த லெசனுக்கு அந்தந்த டைலாக் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் A1 முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய உங்களுக்கு பேச வந்துடும். இது என் கையில் இருக்கா உங்கள் கையில் இருக்கா? யார் படிக்கணும்? நீங்க தானே படிக்கணும்.
நான் உங்களை நோட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? நீங்க படிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான். ஆனா நீங்க படிக்க வேண்டியதை நீங்க பண்ணணும். உங்க லைஃப் நல்லா இருக்கணும், ஜெர்மனி போகணும் அப்படின்னு நீங்க தான் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம தேவையில்லாததெல்லாம் பேசாம ஜெர்மன் ப்ராக்டிஸ் பண்றது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணா நம்மளால கத்துக்க முடியும். நான் கிளாஸ் இல்லைன்னு சொன்னதும் நல்லா ஜாலியா லீவ் போட்டு உட்கார்ந்துடக்கூடாது, வேற ஏதாவது வேலை பண்ணக்கூடாது. இந்த கிளாஸ் லீவ்ன்றதுனால இந்த டைம் 8:30 to 9:30 டெய்லி ஜெர்மன் படிக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சிடணும். என்ன நான் கிளாஸ் இருந்தாலும் இல்லைனாலும். சப்போஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்னொரு டைம் நீங்க ஓனா படிக்கிறதுக்கு இன்னொரு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? நீங்க ஒரு நாள் விட்டுட்டா கூட உங்களுக்கு நீங்க ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்க படிச்சீங்கன்னா எல்லாம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு நாள் கூட நீங்க ஜெர்மன் படிக்கிறதோ இல்ல பேசுறதோ நிறுத்தக்கூடாது. அப்படி படிக்க முடியல, என்னால உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிராவலிங் டைம்ல ஏதோ ஒரு டைம்ல ஆடியோ வச்சு கேளுங்க, இல்லைன்னா யூடியூப் வீடியோ ஜெர்மன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கு ஜெர்மன்ல, அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க புரியுதோ இல்லையோ கேட்டுட்டே இருங்க. எல்லாமே வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கேட்டுட்டே இருக்க இருக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல வந்து நல்லா நம்மளுக்கே தெரியாம ட்ரெயின் ஆயிடும். சரிங்களா? சோ இது பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. மைண்ட் பெரூஃப். ஒருவேளை இது வரைக்கும் நான் சொன்னது புரியலன்னா மறுபடியும் நான் இந்த வீடியோ அனுப்பும் போது மறுபடியும் உட்காந்து படிங்க எல்லாமே. மைண்ட் பெரூஃப் அப்படின்னா மை ஆக்குபேஷன் இல்ல மை ப்ரொஃபஷன். வாஸ் பாஸ்ட் ஜூ டென் பெருஃபன் ஆ பிஸ் டே. ஸோ ஆலேருந்து டே வரைக்கும் என்ன ப்ரொஃபஷன்ஸ்? ஆர்டினன்சி எஸ்கேப் நேரர மோக்லிஷ் கைட்டன் தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ். இப்போ மேலே ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க 4, கீழே வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு மேட்ச் ஆகும்? ஆக்சுவலி நிறைய பேருக்கு நிறைய மேட்ச் ஆகும். இப்போ பணம்னா எல்லாருக்குமே தேவைப்படும் இல்லைங்களா? கெல்டு, தஸ் கெல்டுனா த மணி. ஸோ இது எல்லாருக்குமே தேவைப்படும். ஆனால் மெயினாக யாருக்குன்றது நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேபியன் ஹாஃப்லிங்கர் அன்றது இவரோட நேம். ஸோ அவருக்கு என்னவா இருக்கிறாரு? டாக்ஸி ஃபாரர். டாக்ஸி ஃபாரர்னா டாக்ஸி டிரைவர். அப்புறம் அமினா மாசின் ஸ்டூடெண்டின். ஸோ இவங்க ஸ்டூடெண்ட். மாக்டா டோனாட் ஆஸ்டின் டாக்டர். ஃபீமேல் டாக்டருக்கு ஆஸ்டின். ஃபீமேலா என்ன ப்ரொஃபஷனா இருந்தாலும் ஐஎன் ஆட் பண்ணிக்கணும். ஐஎன் எடுத்துட்டா மேல், ஐஎன் போட்டா ஃபீமேல். கெல்னர், லியோன் ஷாஃபே வந்து கெல்னர். கெல்னர்னா வெயிட்டர். கெல்னரின் போட்டிங்கன்னா வெயிட்ரஸ். டாக்ஸி ஃபாரரின் ஐஎன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபீமேல் டாக்ஸி டிரைவர். ஓகே, இப்போ வந்து இங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. தஸ் ஆட்டோ. தஸ் ஆட்டோன்னா டாக்ஸி கார். ஸோ இது யாருக்கு மேட்ச் ஆகும்? Taxi driver. டாக்ஸி ஃபாரர். தஸ் புக். Student. தஸ் கெல்ட். கெல்ட்னா மணி. எல்லாருக்குமே தான் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ கெல்னர், டாக்ஸி டிரைவர். ஸோ டாக்டர் கூட அப்பவே அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ ஓகே. டி ஸ்ட்ராசர். ஸ்ட்ராசர்னா ஸ்ட்ரீட். Taxi farer. தஸ் கிளாஸ். Kellner. டேர் ஸ்டிஃப்ட். Student. ஸ்டூடெண்டின் டாக்டர் கூட தேவைப்படும் இல்லைங்களா? ஆஸ்டின். டேர் கம்ப்யூட்டர். Student in ma'am. Student in. ஓகே. தஸ் மெடிக்கமெண்ட் மெடிசின். டி ரெக்னுங். ரெக்னுங்னா பில்லு. Kellner, ma'am.
டேஷ் ஸ்லூசல். ஸ்லூசல்னா கீ. taxi டி ஸ்பிரிட்சர். அது taxi ஸ்பிரிட்சர்மா. ஸ்பிரிட்சர்னா இன்ஜெக்ஷன் சிரிஞ்ச். Asking. ஆஸ்பிரின். டி டேப்லெட்டர். டேப்லெட். டி டேப்லெட்டர். ஆஸ்டின். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய தஸ், டி, டேர் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஓகே. ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல நம்ம த யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல த யூஸ் பண்ணுவோமா? த புக், த கார், த ஸ்ட்ரீட் அந்த மாதிரி த யூஸ் பண்றதுக்கு இது வந்து ஜெர்மன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மாஸ்குலின், நாய்ட்ரூம், ஃபெமினின். இங்க பாருங்க, மாஸ்குலின், நாய்ட்ரூம், ஃபெமினின், அப்புறம் இதெல்லாமே சிங்குலர், இது ப்ளூரல். ஓகேவா? 3 ஜெண்டர்ல பிரிச்சு வச்சுட்டாங்க. எல்லா நவுனுமே என்னவா பிரிச்சு வச்சிருக்காங்க? 3 ஜெண்டர்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. மாஸ்குலின்னா என்னது? ஆல் மேல் பர்சன்ஸ், மேல் திங்ஸ் இதெல்லாமே வந்து மாஸ்குலின் சொல்லுவாங்க. மாஸ்குலின் என்ன தெரியும் இல்லைங்களா? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? மாஸ்குலின் என்ன? இப்போ பாய்ஸ் எல்லாரும் என்னது? மாஸ்குலின். ஓகேவா? ஃபெமினின் கேர்ள்ஸ் எல்லாமே என்னது? ஃபெமினின். ஆமா. நாய்ட்ரூம் அப்படின்னா அது வந்து நியூட்ரல். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ப்ளூரல், இது எல்லாமே 3மே சேர்த்து ப்ளூரல். இதெல்லாமே சிங்குலர், ப்ளூரலுக்கு மாத்தினா எப்படி? ஸோ மாஸ்குலின்க்கு எல்லாத்துக்கும் த சொல்லணும்னா டேர் சொல்லணும். டேர். மாஸ்குலினுக்கு என்ன வரும்? டேர். மாஸ்குலின் ஆர்டிகல், பெஸ்ட் டெஃபினட் ஆர்டிகல். நம்ம இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு என்ன சொல்லுவோம்? டெஃபினட் ஆர்டிகல் சொல்லுவோம் இல்லைங்களா? டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகல் வந்து இங்கிலீஷ்ல வந்து த சொல்லுவோம். அதுக்கு ஜெர்மன்ல பெஸ்டிம்டர் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெஸ்டிம்டர் ஆர்டிகல். ஸோ பெஸ்டிம்டர் ஆர்டிகல் மாஸ்குலினுக்கு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? டேர். பெஸ்டிம்டர் ஆர்டிகல் நாய்ட்ரூம்க்கு என்ன? தஸ். ஓகேவா? அதே மாதிரி பெஸ்டிம்டர் ஆர்டிகல் ஃபெமினினுக்கு என்ன? டி. ஆமா, டைன்னு படிக்க கூடாது இங்கிலீஷ்ல. ஆக்சுவலி அது ப்ரொனன்சியேஷன் டை இல்லைங்களா? ஆனா இங்க டி. அதே மாதிரி ப்ளூரல், அது மாஸ்குலினா இருக்கட்டும், ஃபெமினினா இருக்கட்டும், நாய்ட்ரூமா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அது ப்ளூரலுக்கு மாத்தும் போது எல்லாமே டி வந்துடும். ஓகேவா? மாஸ்குலின் பெஸ்டிம்டர் ஆர்டிகல் என்ன? நாய்ட்ரூம் பெஸ்டிம்டர் ஆர்டிகல்? ஃபெமினின் பெஸ்டிம்டர் ஆர்டிகல்? ப்ளூரல் பெஸ்டிம்டர் ஆர்டிகல்? அவ்வளவுதான். இது வந்து நீங்க எப்போ கேட்டாலும் நீங்க சொல்லிடணும் இந்த ஆர்டிகல். சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் கஷ்டமாச்சா இல்லையா? அதுக்கு சில ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேர் ஸ்டிஃப்ட் ஆர்டிகலோட சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். டேர் ஸ்டிஃப்ட் அப்படின்னு. இங்க பாருங்க, masculine nouns often end with er, el இல்லைன்னா en முடியும். masculine nouns எல்லாமே er, el இல்லைன்னா en முடியும். அதுக்கு நம்ம டேர்ன்னு போடலாம். feminine nouns எதுல எண்ட் ஆகணும்? en இல்லைன்னா ung. en இல்லைன்னா ung. அப்புறம் நாய்ட்ரூம் நவுன்ஸ் எல்லாம் எண்ட் வித் chen, ment, um இதுல எண்ட் ஆகுற நவுன்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவோம்னா நாய்ட்ரூம் நவுன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இது எல்லாமே 100% கிடையாது, இதெல்லாம் 90%. சரியா?
சில இடத்துல சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். இது ஈல தானே எண்ட் ஆகும். நீங்க வந்து ஃபெமினின் ஈல எண்ட் ஆகுதுல்ல, ஃபெமினின் தானே சொன்னீங்க, ஆனா இங்க வந்து மேஸ்குலின் போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்க கூடாது. ஓகேவா? காமன் பேட்டர்ன்ஸ் 90% ஆஃப் இட் ஒர்க்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா எடுத்து வச்சிட்டீங்களா? Yes, ma'am. இந்த இடத்துல வந்தோடனே எல்லாம் சவுண்டு கம்மி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? Yes. கன்ஃபியூஸ் எல்லாம் எதுவுமே ஆக வேண்டாம். தஸ் ஆட்டோ, த கார், கார்னு படிக்கும்போது தஸ் ஆட்டோன்னு படிச்சுக்கோங்க. தஸ் புக். ஆக்சுவலி நம்ம இப்போ செகண்ட் லெசன்ல தான் இருக்கோம். 12 லெசன்ஸ் முடிக்கிறதுக்குள்ள பாதி உங்களுக்கு தெரியாமே நீங்களே மைண்ட்ல வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனால das Auto, das Buch, das Geld, die Straße, das Glas, der Stift, der Computer, das Medikament, die Rechnung, der Schlüssel, die Spritze, die Tablette. இது வரைக்கும் என்ன படிச்சோமோ இது அதோட சேர்த்து இது படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஆர்டிக்கலோட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? Okay, ma'am. ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதுவும் படிச்சுக்கணும். அப்புறம் வேர்ப் கான்ஜுகேஷன் பண்ணணும். மோன்டாக், டீன்ஸ்டாக் அதை கற்றுக்கணும். அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, கெயின் வியாரிங் ஸ்கீனும் அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஊரில் இருக்கிறீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துடுங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா?